Hello guys. Hello guys, welcome to DPT Programming. இன்னைக்கு நம்ம இந்த கேம்ல கிராண்ட்பா வச்சு போட் எஸ்கேப் தான் பண்ண போறோம். வாங்க பண்ணலாம். போட் எஸ்கேப் தானே? போட் எஸ்கேப் தான்ல. லோ குவாலிட்டி கிராண்ட்பா எல்லாம் வச்சு பண்ணலாம். ஓகே. போன கிராண்ட்பா எபிசோட்ல நான் வரல. ஆமா. போன வாட்டி மாதிரி இன்னைக்கு டக்குன்னு முடிக்கணும்னே. போன வாட்டி லாஸ்டா போட்டு பார்க்க ஏதோ இது எப்படி இருந்துச்சு? பிளாங்கா இருந்துச்சான். பிளாங்கா? ஆமா, லாஸ்ட்ல வந்து எப்படி தெரியல, பிளாங்க் ஆயிருது அப்படியே ஒரு மாதிரி. பிளாங்க் இல்ல, இந்த ஒரு மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, ஸ்கிரீன் ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால அந்த வாட்டி கொஞ்சம் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். மறுபடியும் ஆயிட்டுனா கிராண்ட் இன்ஃபோ கொஞ்சம் கம்மியாக போடுறோம். பாட்டாக போட்டுருவோம். இப்போ கொஞ்ச நேரம் இப்படி பாதி நாள் விளாண்டுட்டு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அதுலேருந்து ப்ளே பண்ணுவோம். அதான் பார்ட் 1 பார்ட் 2. இன்னைக்கு இந்த வீடியோலையும் ஆயிட்டுனா அடுத்த வீடியோவில் பார்ட் 1 பார்ட் 2 தான் வரும். முட்டாதரம் உள்ள போய் தரலாம். கிராண்ட் பார்க் பாய் சொல்லியாச்சு. இதில் டெஸ்ட் டைப் இருக்க வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா நம்மளுக்கு தேவையும் இல்லை. இதில் ஒன்றும் இருக்காது. இதில் கன் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் கண் இல்லை. அப்போ இங்கே ஹெலிகாப்டருக்கு தான் கட்டிங் பிளேட் இருக்குது, தேவையில்லை. என்ன பண்ணலாம், தூக்கி வச்சிடலாங்க. கிராண்ட் பார்க் கால் கேட்காது, அதான் வந்துட்டாங்க. இன்னொரு சத்தம் போடுவோம், அதனால நம்ம பயப்பட மாட்டோம். போட்கி கண்ணும் கேட்காது, கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. கண் வந்து ரொம்ப பக்கத்தில் போனாலும் தெரியும் சாருக்கு. அதனால பயப்படவே தேவையில்லை. இங்கே என்ன இருக்கு? எவ்வளோ பெரிய சத்தமே இருந்தாலும் வராது. கேஸ் லைன் தேவைப்படுது. ஆனால் இது தள்ளி விட்டா வருவான். இது தள்ளி விட்டா வர மாட்டாங்க. வருவான். எனக்கு இதை தள்ளி விடும் போதெல்லாம் கரெக்டாக வந்துடுவான். ஆமாம், இதை தள்ளி விட்டா மட்டும் சத்தம் கேட்குது சாருக்கு. சொன்னேன்ல, இதை தள்ளி விட்டா வந்துடுவான்ட்டு. இப்போ அவன் அங்கேருந்து இப்படி வந்துக்கிட்டு இருப்பான். நம்ம தான் ஃபாஸ்ட்டாக போனோம். என்ன சொல்கிறான் அவன்? ஏதோ ஒரு பாஷை பேசுகிறான், அதான் நம்மளுக்கும் புரியல. பெட்ரோல் ஓப்பன் பண்ணா அதான் வந்துட்டு இந்த மாதிரி அப்போ வரலங்க. அதான் ஆட்டுதுல நாளை இதில் ஊற்றும் போது சாரிக்காமான்ட்டு இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி போகும். ஓடு ஓடு ஓடு, மேலே ஓடு, குடுகுன்னு ஓடு. இந்த அடிச்சுட்டு வர ஓடு. மறுபடியும் பாய் சொல்லி கிராண்ட் பார்க்கு. ரெடி ஸ்டடி கோ கிராண்ட் பார்க். என்ன கீழே ரொம்ப பெரிய சத்தம் கேட்குது. பட் போயா நம்மளுக்கு கேட்குதுன்னா அப்போ இது என்ன என்ன இப்படி புழங்கிட்டு போகிறான். போட்டு இதுக்கு போடுறோம். நீ ஏன் எப்பவுமே இப்படி கத்துற? எல்லாத்தையும் ஒன்று வச்சு எதுவுமே இல்லை. கண்ணை தான் என்ன தரணும். கண்ணு கீழே இருக்க தம்பி. கண்ணு இப்போ கீழேன்னா அடிப்பேன். ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் இருக்கு. ஹெலிகாப்டர் கண்ணு எங்கே தெரியுமா இருக்கு? க்ரோபார் வச்சு கூட்டி வச்சிருக்கானுங்க. ரெஞ்சு போட்டுருக்கானுங்கன்னா அதான் அர்த்தம். கிராண்ட் ஃபார் சத்தம் கேட்குது. போனை அடிக்க மாட்டான்.
போன கடுப்பேற்றிட்டு இருக்க. கீழே தான் இருப்பான் வெயிட்டா. ஃபியூஸ் இருக்கும் பாரு. என்ன ஃபியூஸ்? ஹெலிகாப்டருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கு? டோர் லாக் இருக்கு. அப்போ அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. திறந்து பார்த்தா குறைஞ்ச போக அது உள்ள ஒன்றுமே இருக்கான்னு தெரியுதுல்ல. இதில் தான் ஃபியூஸ் வச்சுருப்பானுங்க. அதான் தெரியுமே நம்மளுக்கு தான். கிராண்ட் ஃபாதர் தான். கிராண்ட் ஃபாதர் தான் பேசிட்டு இருக்கோம் மேலே. இன்னொரு வழி இருக்கு, அந்த வழியில் போ. மேலே தான் ஓப்பனே பண்ணலையா? ஓப்பன் பண்ணால் தான் கிராண்ட்பா மேலே போவாங்கன்னு கிடையாது தெரியுமா? அது ஓப்பனே பண்ணல. பிச்சுக்கிட்ட ஓடியே வந்து கிராணி பிச்சுக்கிட்ட ஓடியும் வந்து அடிச்சு பிடிச்சி இதுதான் போகிறான். அடுத்து நம்மளுக்கு வேலை என்ன தெரியுமா இருக்கு? வேற என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபியூஸ் கண்டுபிடிச்சி பெட்லாக்கி அந்த அந்த ட்ராலர் அதில் வெப்பன் கீ இருக்கும் மேலே. அடிச்சு வச்சிருக்கேன். இந்த கீ எடுத்துக்கோ. கிராண்ட் பையன் திரும்ப இப்போ கீழே போகிறான். அவனோட இது பெட்டு என்னது, அந்த முதலைக்கு சாப்பாடு போடுவான். இல்லையே, கிராண்ட் இது சைல்டு. ஆஹா, நடுவில் தண்ணி போகும்ல. ஆமாம், அது சொன்னேன். இதில் வந்து சின்ன மான்ஸ்டர் தான் இருக்கும், அதில் பெரிய மான்ஸ்டர் இருக்கும். அதான் போயிருக்கான். கீழே தள்ளினா தான் என்ன உனக்கு இது ஒன்றையும் போடாதான் இருக்கேன். அதான் 2 ஆமோ எடுத்துருக்கேன். 1 ஆமோ தானே படுத்திருக்கேன். இப்போ 2 ஆமோ எடுத்துருக்கேன்ங்களா? வந்துடுவாங்களா? பொட்டுன்னு ஒன்று நிற்கணும். என்ன உனக்கு வருவாரு நைஸாக பின்னாடி வந்துடுறேன். போட்டு கழுத்தில் போய் சாவியை ஃபஸ்ட்டு கழட்டி போடணும். அப்புறம் கழுத்தோடய சேர்த்து மறந்துக்கிறோம். திருவாரையும் அடுத்து ஒன்று தான் வெயிட் பண்ணுவேன். இன்னும் தாத்தா போட்டு கொல்ட்டியா அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து விரைஞ்சு எடு. சின்னதெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டாதான். அதான் அவனை பொறுத்த வரைக்கும். ரோவர் கட்சா கீழே போய் எடுப்பியா இல்லை மேலே போய் எடுப்பியா? என்னத்த? கீழே போய் தான் எடுப்பேன். ஏன் கீழே தான் கண்ணு சொல்கிறேங்களா? கரெக்டாக சென்டினாவ தானே 8 கரெக்டாக. பெட்லாக்கி வந்து எனக்கு திரும்ப எங்கே திரும்ப வச்சிருப்பானுங்க? எனக்கு திரும்ப மேலே இல்லை, இதில் கண் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இது இந்த கண் போய்க்கும் தேவைப்படாது. நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிருப்போம். இங்கே ஸ்பான் ஆவானா? இங்கேயா? மேலே வந்து அந்த பெட்ரூம் ஸ்பான் ஆகும். தேவையில்லை. கீழே அந்த பாத்ரூம்லாம் ஸ்பான் ஆகும்ல. ஃபியூஸை கொண்டு போய் கனெக்ட் பண்ணு. இதோட தான் ஏடா ஃபியூஸ் எடுத்து தோடா. ஆனால் ஃபியூஸ் எடுனா போட் கே அப்பப்போ எடுக்கான். இங்கே ஃபியூஸ் தாண்டி போகிறாங்க. இது கொஞ்சம் இந்த ஃபியூஸ்லாம் தான் ரொம்ப அதிகமாக சத்தம் வரும். கிளாஸ் ஃபியூஸ் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இது டவார் அப்படின்னு கேட்குது சத்தம் போட்டா. இந்த பெட்லாக்கி மட்டும் இப்போ கிடச்சி தான் போட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கோம். நம்ம இங்கே தானே கன்று இருக்குது. கன் இங்கே தான் இருக்குது. கிராண்டாக வர வச்சுருவோம். இப்படி கன் எடுத்துருவோம். இப்போ ரீலோட் பண்ணிடுவோம்.
பையன் வருவான். ஒன்று வேர் யூ ஆர், ஐ சி யூ, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் சொல்லுவான். ஸ்பான் ஆயிருப்பான்ல, அதெல்லாம் ஸ்பான் ஆயிருப்பான். சத்தம் கேட்குது, வேணும் வெளியே சத்தம். சரி பார்த்துட்டு வருவோம். எந்த கதையை போட்டு உடச்சிட்டு இருக்கான். செக்யூரிட்டியும் கொஞ்சம் தான் உடச்சிட்டு இருக்கோம். வந்துட்டேன். டொக்கு டொக்குன்னு ஓ sound. கீழே சத்தம் கேட்குதா? மேலே போயிருக்கேன் அடிமா. இதெல்லாம் அவன் டைலாக். இன்னத்துக்கு வந்திருக்கணுமே ஆக்காங்களா, நினச்சேன். வந்துட்டு இருக்கான் பாருங்க. பொறுக்கி போயில இங்கே தான் இருக்கியா? எப்படி ஜும்பளக்கா டான்ஸா? அதுக்கடுத்து நம்மளுக்கு பெட்லாக்கி தான் தேவை. அது மேலே இருக்க வாய்ப்பு உண்டு தானே. இப்போ கன் எடுத்துட்டு போ. எங்கே கண்ணை போட்டோம்? அங்கே இருக்கு. ஆமாம், அவன் சாவி தூக்கி நம்ம எங்கே போட்டோம்? ஆமாம், அவனோட கழுத்தில் இருந்த சாவி தூக்கி இங்கே போட்டோம். நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அந்த டோர் கிட்ட போட்டுருவோமா? அது சரி. தெரிஞ்சிட்டு போயிட்டான் அட்வான்ஸா. கீழே என்ன கிடக்குது? ரோபா. அவன் எப்படி திறந்தான்? ஆமாம், அவன் திறப்பம்ல. சரி திறப்ப பார்த்துக்கிறேன். அவன் எப்படி இந்த கீ இல்லாமல் எப்படி திறந்தான்? அவனால உடச்சி கூட திறக்க முடியும். மறுபடியும் செட் பண்ணி வச்சிருக்கோம் உடச்சிட்டு. வேலைக்கு தான் வேலை. அவன் ரூம் அவனால் திறக்க முடியாது. நம்ம ஏன் திரும்ப எடுத்துட்டு வந்தோம். இப்போ பூட்டிட்டு மறுபடியும் திறந்துச்சா தான் திறக்கும். அல்லாட்டி அவன் தெரியாமல் நம்ம உள்ளே வச்சுட்டு பூட்டிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம வெளியே வர முடியாது. அவன் திறந்து வந்து அடிச்சுக்குவான். எங்களுக்கு இல்லை. இங்கே எனக்கு தெரிஞ்சு டோரு இதுதான் இருக்கணும். சரி, போர்டு இருக்கு, டோர் இதுதான் இருக்கணும். இன்னும் ஏதோ ஒன்று கம்மியாகுது. அந்த ஒரே ஒரு இதுதான் பெட்லாக்கி நினைக்கிறேன். பண்ணிட்டேன். ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டேன். இன்னும் டோர் எஸ்கேப் பண்ண வேண்டியது இருக்கு. முடிச்சுட்டு பார்ப்போம் வீடியோவை. லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கரகரன்னு இருந்துச்சுன்னா பாட்டாக அதை போடுவோம். ராணி போர் த ரிபெல்லியனில் ஒரு கன் இருக்கும். இந்த கண்ணோட இந்த கன்லாம் பவர்ஃபுல்லே இல்லைடா. வின்ஸனோட கண்ணை கூட பவர்ஃபுல்லே இல்லைடா. ஏன் இந்த கன் எடுத்து போட்டு போ, திருடிட்டு போ. அந்த ராணி கன் எடுத்துட்டு நம்மள இங்கே எடுத்துட்டு வந்து விட்டு மொட்டை வருதுனே. மொட்டைலாம் வரல. எல்லாம் தூங்கி முன்னாடி நீ சொல்லும் போதே உஷாராக இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்பான் ஆயிருப்பான் நீங்க. அதான் ஸ்பான் ஆயிருப்பான். இப்போ தான் ஸ்பான் ஆனே. பாத்ரூமில் ஸ்பான் ஆகும்னு சொன்னேன்னா 30 செகண்ட்ஸாக வீடியோ போகுது. 13 செகண்ட்ஸா? 13 மினிட்ஸ்னே. சரி, 13 மினிட்ஸாக வீடியோ போகுது. நம்ம இங்கே இருக்கலாம். அவன் அடிக்கவே மாட்டான். அது நான் அவளை கிட்ட போகலாமே. அவளுக்கு இல்லை போனால் அடிக்க தான் செய்வான். ஐ சி யூ. ஐ சி யூ. பெட்லாக்கி இங்கே பாத்ரூமில் இருக்கா? ஆமாம். அதை தூக்கிட்டு வந்து அங்கே போடுவோமே. ஸ்டேரிங் வீல் மேலே இருக்கு. ஆமாம், ஸ்டேரிங் வீல் ஃபஸ்ட்டு வேணும். அடிச்சு தான் திருப்ப முடியும். இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கேன். அவனுக்கு கேட்காதா? சுத்தமாக கேட்காது. நான் சில நேரத்தில் வந்துடுவோம்லா. அதுக்குள்ள ஏதோ இருக்குனே. அதுக்குள்ள வந்து மீட் இருக்குல்ல, மேலே வர வைக்க தான் என் பிளானே மொத்தத்தில். அது மேலே வர ஃபஸ்ட்டு நம்ம கீழே குதிச்சிட்டோம்னா அவன் வந்து அது வழியாக வருவான். அதுதான் ஷார்ப்பாக இப்போவே இப்படி குதிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போகணுன்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஏன்னா ஃபாஸ்ட் மூவ். அதனால் மூளையே இல்லாமல் திரும்பி இன்சைட் வருவான்.
ஐசியும் நம்மள இப்போ ம் ஐ ஹே அப்படிமா இல்லை ஐசியும் தான் சொன்னேன் இப்போ ஹே அப்படின்னு சொன்னான். இல்லைடா இங்கே தான் செக் பண்ணோம். மாட்டேன் கன்ஃபார்ம் மாட்டேன். ஏன்? இப்போ மேலே தானே வருவாங்க. ம் கீழே தான் வருவான்ட்டு பாருங்க ஃபாஸ்ட்டாக. நீ கீழே தான் இருக்கியா? சொல்லவே இல்லை. நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டோம்ல இப்போ தான் டக்குன்னு வா. இப்போ டக்குன்னு ஏழு வந்துக்கிட்டு இருக்கேன். இதை வந்துட்டேன். என்ன ஆகாங்க? இந்த கீயை எடுத்து நான் கீழே போட்டு கண்டினியூ பண்ணுறேன். அம்மா இப்போ கிராண்ட்பா தூங்க போயிட்டான். நாங்கள் பெட்லா கீ எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோம். போயிடுவோம். இப்போ கீழே போய் அது தூங்குறதே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுவோம். ரொம்ப கிளிச் ஆகுது. ஆனால் இப்போ அவன் தூங்குறது கன்ஃபார்ம் நிறுத்திருப்பான். இந்த சத்தத்துக்குன்னே நிறுத்துவானேடா. இந்த டிங் டிங் பெல் பார்க்கலான்னு நினச்சா பார்க்கவே முடிய மாட்டேங்கி. ஷே இப்போ வாங்க போகலாம். இந்த கேட் சுட்டு போயிடா. ஓப்பன் ஆகலையா? ஆன் பண்ண மறந்துட்டோம்லா. எடுத்து இப்படி ஆன் பண்ணி நான் வந்துட்டேன். அப்புறம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ போட்டு இன்ஸ்டார்ட். இது அடுத்த வாட்டி என்ன ஸ்கேப்பு? கேட்ட ஸ்கேப்பில் டோர் ஸ்கேப்பில் அப்போ வச்சுக்கோங்க. கிராணி ஒன்று நமக்கு எக்ஸ் பண்ணிடலாமா? கிராணி கிழிச்சு சொல்லி கொடுப்பானா? கிராணி ஒன்றை தவிர மற்ற எந்த வீடியோ வேணாலும் வரும். பாய் ஃப்ரம் டிபிடி. பாய்.